பழைய ஓய்வூதிய திட்டம் கொதித்து போயிருக்கிறார்கள் அரசு ஊழியர்கள். களமிறங்கிய ராமதாஸ். பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும், ஊதிய முரண்பாடுகளை களைய வேண்டும், தற்காலிக ஆசிரியர்களுக்கு பணி நிலைப்பு செய்ய வேண்டும், காலி இடங்களை நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட 10 கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ மற்றும் ஜியோ அமைப்பை சேர்ந்த ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் இன்று அடையாள வேலை நிறுத்தம் மேற்கொண்டிருக்கும் நிலையில் அவர்கள் மீது ஊதியம் ரத்து உள்ளிட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று தமிழக அரசு எச்சரித்திருப்பதாகவும் கண்டிக்கத்தக்கது என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கை கூறுகையில், பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும், ஊதிய முரண்பாடுகளை களைய வேண்டும், தற்காலிக ஆசிரியர்களுக்கு பணி நிலைப்பு செய்ய வேண்டும், காலி இடங்களை நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட 10 கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ மற்றும் ஜியோ அமைப்பை சேர்ந்த ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் இன்று அடையாள வேலை நிறுத்த மேற்கொண்டிருக்கும் நிலையில் அவர்கள் மீது ஊதியம் ரத்து உள்ளிட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று தமிழக அரசு எச்சரித்துள்ளது. உரிமைக்காக போராடும் அரசு ஊழியர்கள் அச்சுறுத்துவது கண்டிக்கத்தக்கது என்றும், மேலும் அரசு ஊழியர்களுடைய கோரிக்கைகள் எதுவும் நிறைவேற்ற முடியாதவை அல்ல, அவை புதிதாக முளைத்த கோரிக்கைகளும் அல்ல. பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று 20 ஆண்டுகளுக்கு மேலாகவும், ஊதிய முரண்பாடுகளை களைய வேண்டும் என்று 15 ஆண்டுகளுக்கு மேலாகவும் அவர்கள் போராடி வருகின்றனர். அது மட்டுமின்றி திமுக ஆட்சிக்கு வந்தால் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் என்று 2021 சட்டப்பேரவை தேர்தலின் போது திமுக வாக்குறுதி அளித்தது. ஆனால் ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் நிறைவடைய உள்ள நிலையில் இப்போது வரை ஒரே ஒரு கோரிக்கையை கூட திமுக அரசு நிறைவேற்றவில்லை. 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் தொடர் போராட்டங்களை அறிவித்த நிலையில் அந்த கோரிக்கைகள் குறித்து அவர்களுடன் கடந்த மாதம் 24ஆம் தேதி அமைச்சர்கள் குழு பேச்சு நடத்தியது. அது குறித்து முதலமைச்சரிடம் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அதன் பின்னர் ஒரு மாதம் நிறைவடைய உள்ள நிலையில் கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. மேலும் திமுக அரசினுடைய தொடர் துரோகங்களையும் ஏமாற்று வேலைகளையும் கண்டித்துதான் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் இன்று வேலை நிறுத்தம் மேற்கொண்டுள்ளனர். அவர்களின் உணர்வுகளை மதித்து அவர்களுடைய கோரிக்கைகளை குறித்து பேச்சு நடத்துவதும் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதும் தான் மக்கள் நல அரசின் கடமையாகும். அரசு ஊழியர்களை மிரட்டி பணிய வைக்கலாம் என்று தமிழக அரசு நினைத்தால் அரசுக்கு தோல்விதான் பரிசாக கிடைக்கும். தமிழ்நாட்டு மக்களுடைய தவிர்க்க முடியாத அங்கம் அரசு ஊழியர்கள் ஆவார்கள். அவர்கள் உள்ளிட்ட தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்குகளை வாங்குவதற்காக சட்டப்பேரவை தேர்தலின் போது 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை அளித்த திமுக அவற்றில் 10 விழுக்காட்டை கூட இன்னும் நிறைவேற்றவில்லை. மக்களை எவ்வாறு திமுக அரசு ஏமாற்றுகிறதோ அதே போல்தான் அரசு ஊழியர்களையும் ஏமாற்ற முயல்கிறது. இனிமே தாமதிக்காமல் அரசு ஊழியர்களுடைய கோரிக்கைகளில் தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் என்றும், 2021ஆம் ஆண்டில் திமுகவை ஆட்சியில் அமர்த்தியதில் அரசு ஊழியர்களுடைய பங்கு மிகவும் முக்கியமானது. தங்களுக்கு இடைப்பட்ட துரோகத்தை நினைத்து கொதித்து போயிருக்கும் அரசு ஊழியர்கள் வரும் தேர்தலில் திமுகவை எதிர்க்கட்சியாக போவதாக சூளுரை மேற்கொண்டுள்ளனர். அதே மனநிலையில் தான் மக்களும் இருக்கிறார்கள் என்பதால் வரும் தேர்தலில் திமுகவுக்கு பாடம் புகட்டப்படுவது உறுதி என்றும் ராமதாஸ் கூறியுள்ளார். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.